ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஷ்ணு. இந்த எபிசோடில் நம்ம பண்ணுறது வாழைப்பழ பாயசம். வாழைப்பழ பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை தோல் உரித்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி முடிஞ்சதை அதை மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெல்லத்தை மாவு மாதிரி சீவி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கிறது எதுக்காகனா நல்லா மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வேக வைக்கிறப்போ சீக்கிரமாக வெந்துடும். நம்ம இந்த மாதிரி வறுக்காமல் நம்ம அப்படி வேக வச்சோன்னா அது சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம வறுக்கிறது நல்லது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஓகே, நம்மளோட ஜவ்வரிசி நல்லாவே வறுத்துட்டோம். இனி இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வைக்கலாம். இது வேகிறது வேறு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா இது அடி பிடிக்கக்கூடாது, சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால் இதை நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இனி நம்ம பால் காய்க்கலாம். பால் காய்க்கிறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கிருச்சு. இந்த பாலை நம்ம இனி ஆற வைக்கலாம். இனி என்ன பண்ணணும்னா, பாயசத்துக்கு தேவையான நேந்திரம் பழத்தை நல்லா நெய்யில் வதக்கணும். அதுக்காக நான் 3 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரம் பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நேந்திரம் பழத்தை நல்லாவே வதக்கிட்டேன் நெய்யில். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கொதிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது அடி பிடிக்காது. அடி பிடிச்சிருச்சுன்னா ஒரு கருகின ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு பாயாசத்துக்கு நல்லா இருக்காது. அதனால் ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஆற வச்சிருந்தோம் இல்லையா பால், அந்த பாலை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். பால் நல்லா ஆறி இருக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஏலக்காய் சேர்க்கலாம். நான் ஒரு 5 ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. அந்த நெய்யில் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நேந்திரம்பழ பாயசம், அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாழைப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.